மிக்சரை மட்டும் என்ன பண்றது? இந்த மிக்சர் வந்து பாலும் ஐஸும் இல்ல அப்படி வராது மேடம் ரெசிபி கரெக்ட் தானே? நான் வந்து ஷெஃப் டாமுக்கே வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து வீடியோவா மட்டும் பார்த்துட்டு ஆமா ரெசிபில நீங்க ட்ரை பண்ணிடுங்க. ரெசிபி எல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க யாராவது அத வச்சு நீங்க அந்த இந்த காஃபி செஞ்சு பார்த்து குடிச்சிருக்கீங்க. நாங்களும் கடமைக்காக எதுக்கு இத பண்றோம் நாங்க அவ்வளவுதான். டலோக்னாவா டல்கோனாவா? உண்மையா டல்கோனா. பிரணவ வந்து ட்ரெண்டிங்கா ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்ற நான் வேணா வாய் வழியா பேசாம வேற ஏதாவது வழியா பேசிட்டுமா ட்ரெண்டிங்கா இருக்கும். ஐ நாமினேட் மிஸ்டர் ஹையா சோர் சோரே. ஒரே நிமிஷம், இந்த வீடியோ கட்டாயமே இப்போ செஞ்சாகணுமா? இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தோணுது. எக்ஸ் பண்ணிருக்கீங்க. நான் வந்து டால்கோனா காஃபிக்காக நான் வந்து இது வாய் இப்படி போகுது. என்ன காஃபி? அத எனக்கே தெரிஞ்சிச்சு. டால்கோனா காஃபி. டல்கோனா காஃபியா? டல்கோனா சொல்லணும். அது எவ்வளவு வந்து அப்படியே ஒரு ஆக்சென்ட்டோட டால்கோனா. சரி நீங்க சொல்லுங்க, நான் கரெக்ட்டா சொல்றேன். டால்கோனா காஃபி. டால்கோனா காஃபி. ஆமா. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அதோட மிக்சர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாலோட மிக்ஸ் பண்றதுக்காக அந்த மிக்சரை காட்டிடுங்க. அந்த மிக்சரை பாத்துக்கோங்க. என்ன பூந்தில இல்ல? இல்ல ஏய் ஜோக் சிரிக்கணும். இந்த மிக்சரை மட்டும் என்ன பண்றது? இந்த மிக்சர் வந்து பாலும் ஐஸும் இல்ல அப்படி வராது. மேடம் ரெசிபி கரெக்ட் தானே? நான் வந்து ஷெஃப் டாமுக்கே வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து வீடியோவா மட்டும் பார்த்துட்டு ஆமா ரெசிபில நீங்க ட்ரை பண்ணிடுங்க. ரெசிபி எல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க யாராவது அத வச்சு நீங்க அந்த இந்த காஃபி செஞ்சு பார்த்து குடிச்சிருக்கீங்க. நாங்களும் கடமைக்காக எதுக்கு இத பண்றோம் நாங்க அவ்வளவுதான். எல்லாரும் பட்டாங்க, எல்லா யூடியூபர்ஸ் பட்டாங்க, அதனால மேண்டேட்டரி ரெசிபி ஆயிடுச்சு. ஸ்னேஹா வந்து கிண்டர்லி ஒரு ஸ்டைல் அதுக்கு வந்து இப்படி மூணு விரல்ல பிடிச்சிருக்கு. சத்தம் வராத மாதிரி இப்படி கிண்டது நான் செய்றேன். அப்படி கேட்டது அது ஒழுங்கா அது மிக்ஸ் ஆகாது. நீங்க காப்பி அல்வா கிண்டு ஒலவிட்டா பாத்தீங்களா? அப்படி கிண்ட கூடாது. அல்வா கிண்டு மாதிரி சொல்லிட்டு இதுக்கு பேர் காஃபி அல்வா இல்ல. சொல்லுங்க. அது மட்டும் கொஞ்சம் நான் வந்து 2 டீஸ்பூன் காஃபி பவுடர், 2 டீஸ்பூன் சுகர், அப்புறம் 2 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்றீங்க. அதுக்கு கிண்டறனே நீ சொல்லிக்க காசுடா. நான் கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டறேன். அந்த ஏதோ இந்த பாராட்டு விழாக்கலாம் ஏதோ ஒட்டுக்கடி இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒட்டுக்க கிண்டலாம். நான் பண்றேன். நான் பண்றது அவனோட வீடியோ நீ ஒரு தடவை அவனோட வீடியோ தான். ஆனா இங்க வந்து ஷெஃப் நான் தான். சரி விடுங்க. இப்பனாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பிரச்சனை வரல. இவன் தான் செஞ்சான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. சரி இன்னும் லைட் ஆயிடும். அது சரி இதெல்லாம் கிண்டி இது ஃப்ராத் மாதிரி வர வச்சிருவேன். அப்புறம் என்ன பண்ணனும்? அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாஸ்ல இது நான் இப்போ பண்ணிருக்கிறது வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து போடலாம் இந்த மிக்சரை. சரிங்களா? அதனால இதுல வந்து கொஞ்சம் பால் ஊற்றி வேணா ஐஸ் ஆட் பண்ண நினைச்சுக்கிறவங்க ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதை மேலே போட்டு குடிச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணக்கூடாது. சத்தம் வராம பண்ணிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா? இப்படிதான் அது ஒரு குடிச்சுக்கணுமா? ஆமா. ஓஹோ. அது ரொம்ப உள்ள போட்டு கலக்க கூடாதுன்னு தான் மிக்ஸ் பண்ணாம குடிக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன் பாரு. சாம போயே ஒழுக்கமா யூடியூப் எடுத்து எல்லாரும் எப்படி பண்ணிருக்காங்கன்னு முதல்ல நல்லா பாத்துட்டு வாங்க. பாத்துட்டு அதுல எந்த இது வந்து ஜஸ்ட் டலோக்னா காஃபி. டலோக்னாவா டல்கோனாவா? உண்மையா டல்கோனா. நம்ம வைக்கிறதுதான் பேரு, அதான் நீங்க குடிக்கிறீங்க அவ்வளவுதான். சரி இப்போ வந்து ஸ்னேக் கிண்டிட்டு இருக்காளா? இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றது? கீழே இந்த நான் கிண்டு இருந்தா சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை. பால் ஊத்திட்டு அதுக்கு மேலே வைக்க போறாங்க அவ்வளவுதானே? இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? இப்ப கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இத லைட்டா இந்த சாம்பார்ல இப்படி வைப்பாங்களா? அது மாதிரி காட்ட மாட்டீங்களா? போடா பேரிக்க மாட்டியா?
இது வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ட்ரெண்டிங் சேலஞ்சா ஓடிட்டு இருந்துச்சு. சும்மா ஆமா டல்கோனா காஃபி சேலஞ்சா சேலஞ்சில அது வந்து எல்லா ட்ரெண்டிங் கண்டென்ட் டிக்டாக்கர்ஸுமே இத வந்து அது வைரலான ஓகே எல்லாருமே ட்ரெண்டிங் கண்டென்ட்டா இப்போ ஓடிட்டு இருந்துச்சு. டிக்டாக்ல ட்ரெண்டிங் ஓடிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் யூடியூப்ல நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதனால நாங்களும் கடமைக்காக ஒன்று பண்றோம். பிரணவ வந்து ட்ரெண்டிங்கா ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்ற நான் வேணா வாய் வழியா பேசாம வேற ஏதாவது வழியா பேசிட்டுமா ட்ரெண்டிங்கா இருக்கும் மக்களுக்காக பிரணவ வந்து இப்ப இத போடலாம். கரெக்ட்டா தம்பி? ட்ரெண்டிங் டாபிக் மட்டும் தான் அப்போ பார்க்க போறவங்களுக்கு இப்போ நான் ட்ரெண்டிங்கா போடுறேன். கலர் மாறிட்டே இருக்குது அதுக்கு. ஆமா அது கடைசில எந்த கையை விடாம மிஸ் பண்ணணும். கையை விட விடுவா கையை உள்ள விடுற சொல்லுங்க. அதை விடாம நீ பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. புரியுதா? இல்ல தம்பி எல்லாரும் சிரிச்சிருவாங்க, கவலைப்படாத. இது ஜோக்கு, அழுக கூடாது, சிரிக்கணும். பண்றேன் இது எப்படினாலும் இப்படித்தான் இருக்கும். கேவலம் பண்றது உனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. என்ன நம்பிக்கை ஸ்னேகா உன் மேல? இன்னும் இந்த ஊரு நீ நம்புது. ஒரே நிமிஷம், இந்த வீடியோ கட்டாயமே இப்போ செஞ்சாகணுமா? இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தோணுது. கேமராமேன் நீங்க இப்போ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. கசப்பு. அது கேமராமேன் மூஞ்சிங்கனால கேப்சர் பண்ண முடியாத காரணத்தினால் நல்லது. நீங்க இதை நினச்சிக்கோங்க அவ்வளோதான். சரி நீ கிட்டிட்டு நான் போய் பால் ஐஸு அதை போய் எடுத்து வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஆ நாங்க வந்து என்னாச்சு? பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது பஃபா வரல, ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. கோல்கேட் பேஸ்ட் மாதிரி. நைஸ். இப்போ நாங்கள் வந்து பாலில் வந்து ஐஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த அளவு போதில்லை, இந்த அளவுக்கு நம்ம வைப்பாங்க. அந்த அளவுக்கு வைக்கிறாங்க. ஆனால் இதுவே அதிகம் எனக்கு பயமாக இருக்கு. போட்டுமா? நீங்கள் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு இன்னொரு ஸ்பூன் வேணுமா? இதை பிஸ்கட் வச்சு தள்ளி விடு. ஓகே ஓகே. என்னது? அது அப்ப அது டல்கோனாம இருக்காது. நான் வந்து வச்சு தரேன். அம்மா களத்துல இறங்க போறாங்க. நீங்க டல்கோனான்னு பேர்ல எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு டல்கோனா கிடையாது. எங்க போறீங்க வாங்க. இது வந்து டல்கோனாவா? இதுதான் இது வந்து டல்கோனா. அதாவது மேல பார்த்தா நல்லா இருக்காது. இப்ப பாரு தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்துருக்கா. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தூரத்துல இருந்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. கடல 4-5 ஓட்டை. ஏன்னா இது கசக்கும் கண்டிப்பா. மேல ஓட்டை எப்படி நிரப்புறது? இந்த மாதிரி சர்க்கரைய பவுடர் பண்ணி இப்படி ரொப்பிட்டீங்கன்னா அது யாராவது இப்படி காப்பி பண்ணாங்களா? அதாவது இப்போ நாங்கள் அது மேலே பவுடர் சுகர், அது நாங்கள் இல்லை இவங்க பவுடர் சுகர் அப்புறமேட்டிக்கா என்னென்னமோ அதாவது பண்ணி ஸ்னேகாவோட சிக்கன் நல்லா இருக்குமா? சிக்கனா? பவுடர் சுகர் சரி நீ கூட ஸ்னேகா அது மிக்ஸ் பண்ணணும். ஓகே மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி அதாவது 5 நிமிஷத்துல வந்து ஒரு டல்கோனா நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அதாவது இது கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆகும்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகாலத்தில் இருந்துச்சு ப்ரஷ்ல பேஸ்ட்டை போட்டு வாய் வச்சு குழந்தை பண்ணிங்கன்னா இப்படி புஷ்ஷுன்னு வரும்ல கொஞ்ச நேரத்துக்கு அதுதான் ஆகும் போது பவுடர் போட்டுதானே அது ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க அதாவது ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்களா ஸ்னேகா இது நீதான் குடிக்கிற ஸ்னேகா அம்மா வேணாம் அப்புறம் உங்களுக்கு அந்த காஃபி டான்ஸ் போட வேண்டியது. அதாவது ஸ்னேகா மிக்ஸ் பண்றேன் ஸ்னேகா கோமாயிட்டா. ஸ்னேகா வந்து அவன் ஆராய்ச்சிலாம் பண்ணல, அது என்ன பண்ணணும்னு தெரியாம உட்காந்துருக்கு. நீங்க எதுக்கு பாருங்க சரி கூட நான் குடிச்சு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் தான் குடிப்பேன் முதல் வாய். சரி சீக்கிரம் குடி.
பெரிய முடிவு. மூணு விட்டு வர மாட்டேங்குது. Not bad. ஓ ஏய் கூட நான் சொல்றேன் நாட் பேடா. இந்த கோல்டு காஃபி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் சிரமப்பட்டோம். ஸ்டார்பக்ஸ் கப் வந்து ரொம்ப கசக்கும். நல்லா அதே மாதிரி தான் இருக்கு. இருக்குது. என்ன பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இத பாத்துட்டு தான் குடிக்கணும். கண்ணு மூடிட்டு இந்த குட்டி குழந்தைங்க இல்ல actually நல்லா மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். பாருங்க நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது சரிங்களா. காலையில 10 மணிக்கு நடக்க எந்த சமாச்சாரத்தை பத்தி பேசக்கூடாது சரிங்களா. இல்ல இது வந்து ரொம்ப தின்னா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ போதும் தங்கம் உன்னுடைய குக்கிங் ஸ்கில்ஸை காமிக்கிறதுக்கு. சரி கலக்கி முடிச்சிட்டீல மாமி அடிச்சு காக்குங்க கொடுங்க. நல்லா இருக்கு. அந்த பேஸ்ட நக்குறோம் சத்தம். எனக்கு அப்பவே டவுட் அது வேற என்ன போல. இது எதுக்கு இத்தனை பேர் செய்யறாங்க முக்கிட்டு எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் ஒரு வீடியோவா செஞ்சு போடுறான் பாரு. போடுறான்னு நினைக்கிறோம். நம்மளும் தான் போடுறோம். இதில் முன்னையே தான் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். சத்தியமா கொஞ்சம் பாருங்க சொல்லாத உள்ள பாருங்க. பார்க்காத வியூஸ் எங்க பார்க்கலாம். உள்ள பாருங்களேன். அதாவது எவ்வளவு குடும்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு குடும்பப்படுத்துங்க. எனக்கு அழகழகா ஸ்டோரி போடுறது இது நம்ம மம்மி நம்ம 2 பேரும் செஞ்சா சூப்பரா செஞ்சிருப்போம் மம்மி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் தட் இஸ் மேண்டேட்டரி நீங்க அமுக்கியே தீரணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ இல்லையோ அதில் நீங்கள் அதை மட்டும் வாங்கிடுங்க. ஷேர் பண்ணணும். அது கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் தாட்ஸ் என்னன்னு நீங்கள் கீழே போய் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்க. புதுசாக வந்தவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் பார்க்க மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகே ஹலோ ஓகே பை பை. கலங்கி தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் வந்து டல்கோனா வந்து ரோஸ் மில்காக மாறிடுச்சு. ஏன்னா சத்தியமாக என்னால் வயலில் குடிக்க முடியல. எங்கள் அம்மாட்ட மம்மி எனக்கு நீங்கள் ரோஸ் மில்க் செஞ்சு கொடுத்தா போய் சந்தோஷமாக குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் ரோஸ் மில்க் குடிச்சிட்டேன். அண்ட் ஐ நாமினேட் மிஸ்டர் ஹையா சோறு டு டூ திஸ் டல்கோனா காஃபி. ஏன்னா அவர் மட்டும் தான் இதை செய்யாமல் இருக்காரு நினைக்கிறேன். இல்லை அவர் மட்டும் தான் செய்யாமல் அவர் இருக்காரு. இன்னும் செய்யல. அவர் வேற ஏதோ முட்டையை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி கேக் நான் ஏன் அவர் நாமினேட் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இந்த நாமினேட் பண்ணுற கேம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆனால் நான் யூடியூப்ல நான் நாமினேட் பண்ணுறேன் ஹையா சோறு ஆனால் நீங்களும் பண்ணுங்கள்.